மற்றும் மெட்டேஜி சாலைகளுக்கு விளக்கிய டாக்டர் முனைவர் நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்தது அதாவது காய்கறி சாகுபடியில் இருக்கிற பயிர் பாதுகாப்பு முறைக்கு தனித்தனியாக அவங்க பேராசிரியர் இருக்காங்க. நோய்களை பற்றி பேச வராங்க. அதுக்கு முன்னாடி அதாவது விவசாயினாலே விதைதான் முதல் அடி, அதான் முதல் படி. அந்த விதைகளை உற்பத்தியை பற்றி பேச வர்றாங்க முனைவர் சீதாராணி மேடம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீரிய காய்கறி சாகுபடி பற்றி பார்க்குறோம். வீரியம்னா என்னது, ஏன் ஹைப்ரிட்னு அதை சொல்கிறோம்னா, நம்ம நல்ல மகசூல் தரக்கூடிய 2 ரகங்களை நம்ம ஒட்டு பண்ணுறோம், அதை கிராஸ் பண்ணுறோம். ஒரு ரகம் நல்ல மகசூல் தரக்கூடியதாக இருக்கும், பட் அது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் கூட இருக்கலாம். இன்னொரு ரகம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும், மகசூல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த 2 ரகங்களையும் நம்ம ஒட்டு பண்ணும்போது, கிராஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் கிடைக்குது. அதை தான் நம்ம வீரிய ஒட்டு ரகம்னு சொல்கிறோம். அந்த வீரிய ஒட்டு ரகத்தில் நம்ம ஒரு தடவை கிராஸ் பண்ணி அந்த விதை எடுத்தோம்னா, அந்த விதையை வச்சு நம்ம திரும்ப காய்கறி உற்பத்தி தான் பண்ண முடியும். திரும்ப அதுல இருந்து விதை எடுத்து நம்ம அடுத்த தடவை போட முடியாது. ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி ஒட்டு ரகங்கள் 2ஐயும் கிராஸ் பண்ணி எடுத்து தான் விதைகளை நம்ம உருவாக்க முடியும். அதுதான் வீரிய ஒட்டு. அதுலதான் அப்படிதான் விதை உற்பத்தி செய்ய முடியும். அப்போ அதுல எப்படி பண்ணோம்னா, அது ஒரு பெண் ரகம் இருக்கும், ஒரு ஆண் ரகம் இருக்கும். இந்த 2ஐயும் நம்ம நீங்க அப்படி யாருக்காவது பண்ணணும், ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருந்ததுன்னா, அந்த பெண்ணும் ஆண் ரகம் 2ஐயும் வாங்கி தனித்தனியாக அதை நீங்க வளர்த்து அந்த பூ வரும் தருணத்துல 2 பூவையும் நம்ம கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணி அதுல வரக்கூடிய பழங்களை எடுத்து அந்த பழங்களில இருந்து அதை நல்லா பழுக்க விட்டு அதுல இருந்து விதைகளை நம்ம எடுத்து நீங்க அது பேக்கெட் பண்ணி விதையா கூட கொடுக்கலாம். அந்த விதைகள் தான் ஹைபிரிட் விதை. அப்படிதான் இப்ப பிரைவேட் கம்பெனி எல்லாமே உங்களுக்கு விதை கொடுக்குது. இப்படி ஒரு சின்ன 10 கிராமே 500 600 வாங்குற ஸ்டேஜ்ல இருக்கு இல்லைங்களா. ஹைபிரிட் விதைக்கு இந்த கிராஸ் பண்றதுக்கு நமக்கு நல்ல தகுந்த ஒரு நல்ல தெளிவான ஒரு ஆள் வேணும். ஸோ அதுக்கு நிறைய டைம் ஆகுது. அதனாலதான் ஹைபிரிட் விதைக்கு உங்களுக்கு அவ்வளோ காசு அதிகமா இருக்கு, அதோட விலையும் அதிகமா இருக்கு. அதுக்கு தக்கன மாதிரி நமக்கு மகசூலும் நல்லா கொடுக்கக்கூடியதா இருக்கு. இப்போ எங்களுடைய வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து காய்கறி விதைன்னு எடுத்தோம்னா, தக்காளியில ஒரு 3 ரகங்கள், 3 ஹைபிரிட், கோட்டி H1 2 3 என்று 3, வெண்டையில 1, அப்புறம் பாகல்ல ஒரு ஹைபிரிட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுவரையில. அப்புறம் மற்றதெல்லாம் நிறைய பிரைவேட் ஹைபிரிட் உங்களுக்கு தெரியும், நிறைய பிரைவேட் ஹைபிரிடும் இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க இதுவரையில நீங்க காய்கறி அதுல விதை உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா அதுடைய அந்த பேரண்ட் தாய் பெண்ணும் ஆணும் இருந்தாதான் நம்ம அதுல இருந்து விதை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இன் ஜெனரலா நான் காய்கறியில விதை உற்பத்தி ரகங்கள்ல எப்படி பண்றோம்ங்கிறதையும் பாக்குறோம். ஹைபிரிட்ல எப்படி அந்த கிராசிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டோஸ் இருக்கு, அதை கூட பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு பயிர் சாகுபடி செய்யணும்னாலும் ரகங்கள் இப்போதைக்கு மேக்சிமம் ரகங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணும்போதும் அந்த விதை நல்ல தரமான விதைகளா இருக்கணும், நல்ல முளைப்பு திறன் இருக்கக்கூடியதா இருக்கணும், நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாம நம்ம போட்ட உடனே விதை நல்லா அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நல்லா வளர்ந்து சீராக வளர்ந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று சின்ன செடியா ஒன்று பெரிய செடியா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அந்த குழித்தட்டுல போட்டோம்னா எப்படி யூனிஃபார்மா இருக்கு இல்லைங்களா, ஒரே ஹைட்டுல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதான விதைகளை தான் நம்ம தரமான விதைகள்னு சொல்றோம். நம்ம பார்த்தோம்னா அதுல மேல அட்டை லேபிள் இருக்கும். எந்த விதை வாங்கினீங்கனாலும் அதுல முளைப்பு தன்மை எவ்வளோ, அது பியூரிட்டி சுத்தம் எவ்வளோ இருக்கு, அப்புறம் என்ன கெமிக்கலை வச்சு அதுல விதை நேர்த்தி செய்யப்பட்டிருக்கு, எவ்வளவு காலம் வரல உபயோகப்படலாம், எக்ஸ்பைரி காலாவதி நாள், இதெல்லாம் போடப்பட்டிருக்கும். அப்படி போடப்பட்டிருக்கிற விதைகள் தான் நம்ம தரமான விதைகள் சொல்றோம். இதுல நிறைய விதைகள் டைப் இருக்கு. பிரீடர் சொல்றோம், பவுண்டேஷன் ஆதார விதை, அப்புறம் சான்று விதைகள் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அது எல்லாமே தரமான விதைகள் தான். நீங்க அப்படிப்பட்ட விதைகளை வாங்கி உபயோகப்படுத்தினீங்கன்னா நல்ல மகசூல் பெறலாம். நீங்க பார்த்துருப்பீங்க, இப்ப நீங்க வாங்குற வெளியில ஹைபிரிட் வாங்குற விதைகள் எல்லாமே இந்த மாதிரி விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளா இருக்கும். இது நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், பூச்சி நோய் தாக்காது. நீங்க எவ்வளவு காலம் சேமிச்சு வச்சாலும் பூச்சி நோய் தாக்காது. அப்புறம் சில வளர்ச்சி ஊக்கிகளும் இதுல கலந்து விதை
செய்யப்பட்டிருக்கு. அதனால வந்து இதை போடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு சீரான வளர்ச்சி இருக்கு. இதுல வந்து வெண்டி, இந்த வெண்டி விதைகள்லாம் இப்படி மார்க்கெட்ல வர பூரா இந்த மாதிரி இது வந்து பாலிமர் கோட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமர் கோட் பண்ணி விதைகள் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. இது வந்து பாவல், பீருக்கு, இது வந்து வெள்ளரி. இப்போ நம்ம அந்த விதையோட கலர் தகுந்த மாதிரி நம்ம அந்த விதை கலர் விதை நேர்த்தி வந்து நம்ம விதை உற்பத்தியாளராக இருக்கணுங்கிற பட்சத்தில் விதை உற்பத்தி நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி விதை நேர்த்திகளை நம்ம செய்யலாம். அல்லது நீங்கள் உங்களோட விதைகளை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்கன்னாலும் நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி செய்யலாம். அந்த வந்து விதை முலாம் பூசுறதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அரிசி கஞ்சி, ஆறுன கஞ்சியில் வந்து அசோஸ்பைரெல்லாம், பாஸ்போபாக்டீரியா அல்லது இந்த நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட ட்ரைகோடர்மா இந்த மாதிரி இவைகளை வந்து நீங்கள் இந்த அசோஸ்பைரெலாம் உபயோகப்படுத்தினா ஒரு 100 கிராம் ஒரு ஏக்கருங்கிற அளவுக்கு அந்த விதைகளோட கலந்து நல்லா நிழல காய வச்சு நீங்கள் விதைச்சிங்கன்னா அதுக்கு தேவையான தலை சத்து வந்து வளரும் போதே உங்களுக்கு கிடைக்கும். அதோட அந்த விதை முலாமுங்கிறது என்ன, அந்த விதையோட வந்து காய வைக்கும் போது விதையோட சேர்ந்து இருக்கும். விதைக்கும் போது தனித்தனி செடியாக வளரும், ஒன்னோட ஒன்று ஒட்டாது. அப்புறம் நாற்று எடுக்கும்போது உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு நாற்று கிடைக்கும். அந்த நாற்றோட பக்கத்துலேயே அந்த அசோஸ்பைரம்லாம் விழுகிறதுனால உங்களுக்கு அந்த தலைச்சத்து, அசோஸ்பைரம்னால முக்கியமாக அதில் வந்து தலைச்சத்து நிறையா இருக்கும். அது வந்து அதுக்கு நம்ம என்ன உரங்கள் வேணாலும் அந்த விதை முலாம் பூசுறதுல சேர்த்துக்கலாம். நம்ம நீங்கள் கேட்டீங்க இந்த ஜிங்க் சல்ஃபேட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பதிலாக விதையோட கூட கலந்து போடலாம், போராக்ஸ் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு பயிர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து விதை முலாமோட அந்த அரிசி கஞ்சியும் அசோஸ்பைர்லாம் இந்த நமக்கு தேவையான மைக்ரோ நுண்ணூட்டச்சத்துக்கள் அல்லது வளர்ச்சி ஊக்கிகள் எது வேணாலும் நம்ம சேர்த்து விதைகளை முலாம் செய்து அதன் பிறகு விதை வந்து நம்ம தூவும் போது நல்ல சீரான வளமான நாற்றுக்கள் வந்து கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ எந்த ஒரு விதை உற்பத்தி அந்த நாற்று நம்ம நல்ல தரமான நாற்றுக்கள் உற்பத்தி செய்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு விதை உற்பத்தியில் பார்த்தாலும் இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது பயிர் விலகு தூரம் கலவன்கள் வந்து எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரகமும் இன்னொரு ரகமும் கலப்படம் ஆயிடக்கூடாது. இப்போ ஒரு ஊரில் நம்ம வந்து ஒரு ரகத்தை போடணும்னா எல்லா விவசாயிகளும் அதே ரகம் போட மாட்டாங்க, எப்படி வேற ஒரு ரகத்தை போடுவாங்க. அப்போ கலப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வந்து நம்ம ஒரு ரகத்துக்கு இன்னொரு ரகத்துக்கு போடுறோம், அதுதான் பயிர் விலகு தூரம்னு சொல்கிறோம். அப்படி பயிர் விலகு தூரம் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி தக்காளி தவிர மற்ற எல்லா காய்கறி பயிர்களும் அயல் மருந்து சேர்க்கை உள்ளது. அவையெல்லாம் கிராஸ் ஆயிரும். பூக்கள் வந்த உடனே ஒரு ரகத்தோட இன்னொரு ரகம் கிராஸ் ஆகி நமக்கு மாறுபட்ட ஒரு கலர், வெவ்வேறு கலர்ல காய் வரும். அதுவும் நம்ம விதை உற்பத்திக்கு ஏற்றது கிடையாது. அந்த மாதிரி அது மாதிரி வர்றதுனால நம்ம வந்து ஒவ்வொரு பயிரோட ஒவ்வொரு அதாவது பூக்கிறதுக்கு முன்னாடி பூக்கும் பருவம், காய் வந்த பருவங்கள் எல்லாம் ஏதாவது கலப்பு இருக்கா, மாறுபட்ட அதோட குண அதிசயங்கள் இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடும். வயல் இல்லாமல் அந்த கலவன்கள் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துட்டோம்னா நம்ம சுத்தமாக 100% நல்ல தரமான விதைகளை உற்பத்தி செய்யலாம். இது வந்து இந்த ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் தக்காளி இதில் தான் வந்து நம்ம தக்காளினா ஹைபிரிட்னாலே எல்லாமே நல்லா உயரமாக வளரக்கூடியது. அதுக்கு நம்ம வந்து இது மாதிரி குச்சிகள்லாம் வச்சு மேலே ஏற்றி கட்டி விடணும். இல்லை நம்ம அந்த பாலியோஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுல எல்லாம் மேலே கயிறு வச்சு ஏற்றி விடுறாங்க. அந்த மாதிரி இது நல்லா வளர்ச்சி அதிக அளவில் இருக்கும். இதில் வந்து பெண் தனியாகவும் ஆண் செடிகள் தனியாகவும் வளர்க்கணும். அதை ஒரு ஹெக்டேர் எடுத்துட்டோம்னா பெண் விதைகள் வந்து 100 கிராமும் ஆண் விதைகள் வந்து ஒரு 25 கிராம் இருந்தால் போதும். இதை வந்து 12க்கு 1ங்கிற அளவு 12 லைன் வந்து பெண் செடிகளும் 1 லைன் ஆண் செடியும் நடணும். புரியுதுங்களா? 12 வந்து பெண் லைனு, 1 வந்து ஆண் லைன். அந்த ஒரு ஆண் லைன்ல ஆண் செடிகளில் வரக்கூடிய அந்த மகரந்த தூள் எடுத்து இந்த 12 லைன்ல இருக்கக்கூடிய தக்காளி செடிகளுக்கு நம்ம கிராஸ் பண்ணலாம். இது மாதிரி தான் கிராசிங் வந்து எப்படின்னா அந்த பூ நல்லா வந்த தருவாயில விரியறதுக்கு முந்தைய இது வந்து பெண் செடியில பண்ணணும். இந்த வேலையை பெண் செடி எடுத்துட்டு பூ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி விரியக்கூடாது. க்ளோஸா இருக்கும்போது நம்ம வந்து அந்த மஞ்சள் கலர்ல இருக்குங்க இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே ஒன்று நீட்டிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் வந்து அந்த மகரந்த தூளை வந்து வாங்கக்கூடியது.
மட்டும் விட்டுட்டு நம்ம சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி ஒரு பையை போட்டு மூடி வச்சிருவோம். இதை வந்து எப்பயுமே சாயங்கால நேரத்தில் பண்ணணும். அதாவது அடுத்த நாள் மலரக்கூடிய பூவை வந்து எடுத்துட்டு நம்ம இந்த வேலையை செய்யறோம். அந்த சைடில் உள்ளது எல்லாமே, அதாவது இதுல இருக்கக்கூடிய மகரந்த தூள் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து விட்டுறோம். மகரந்த தூள் மட்டும் எடுத்து விடுறோம். அப்புறம் எடுத்துட்டு பைய போட்டு மூடி வச்சிருவோம். அடுத்த நாள் வந்து இந்த ஆண் செடியில் இருக்கக்கூடிய மகரந்த தூளை எடுக்கிறோம். ஆண் செடியில் இருக்கக்கூடிய பூ மட்டும் எடுத்து அதை வந்து நல்லா காய வச்சு அதுல இருந்து அந்த மகரந்த தூளை மட்டும் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த மகரந்த தூளை வந்து நீங்க முந்தின நாளே இந்த மகரந்த தூள் நீக்கி ஒரு பெண் செடியில வச்சிருக்கீங்க இல்லையா, அதோட சூழ் முடியில கொண்டு இந்த மகரந்த தூளை போடணும். அடுத்து இங்க பாருங்க, அந்த நம்ம வந்து அந்த சைட்ல எல்லாம் நீக்கிட்டு அந்த மகரந்த தூள் எல்லாம் நீக்கிட்டு வச்சிருக்கோம். பை போட்டு கவர் பண்ணியிருக்கோம். அப்ப அதுல வந்து இந்த மகரந்த தூள் படுற மாதிரி நம்ம வந்து கையில கூட எடுத்து இந்த கையில எடுத்து இப்படி தொட்டு விட்டோம்னா கிராஸ் ஆயிரும். அவ்வளவுதான். இதுல ஹைபிரிட் பண்ற வேலை இதுதான். அந்த ஆண் பூல இருக்கக்கூடிய மகரந்த தூள் எடுத்துட்டு வந்து பெண் பூல நமக்கு போடுறோம். பெண்ணுலயும் மகரந்த தூள் இருக்கும். அது வந்து இதுல பட்டு கிராஸ் ஆயிடக்கூடாதுன்னா முந்தின நாள் சாயந்தரமே நம்ம அந்த மகரந்த தூள் எல்லாம் எடுத்து விட்டுறோம். சரிங்களா? அப்படி எடுத்ததுல நீங்க உங்களுக்கு வந்து இந்த ஹைபிரிட் காய் வந்து உருவாது. இப்ப இந்த பயிர் விளைவதோடு சொன்ன இல்லைங்களா, ஒரு சில இதுல வந்து ஒரு ரகத்துக்கு இன்னொரு ரகத்துக்கு நம்ம வந்து பயிர் விளைவதோடு கொடுக்க முடியல. இப்ப நம்ம முருங்கை எல்லாம் எடுத்துட்டோம்னா 1/2 கிலோமீட்டர் ஒரு ரகத்துக்கு இன்னொரு ரகத்துக்கு பயிர் விளைவதோடு கொடுக்கணும். இப்போ 1/2 கிலோமீட்டர் கொடுக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம இப்படி கூட வந்து பாலித்தீன் இதெல்லாம் வச்சு கூட நம்ம மறைக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல மருந்து தூள் பறந்து வராது. அதனால இப்படியும் செய்யலாம். நம்ம ஹைபிரிட் வந்து இந்த மாதிரி நல்லா கரெக்டான இடைவெளியில நட்டு நல்ல தரமான நாத்துக்களை நடணும். இந்த நாத்துக்களை நம்ம ரகத்துக்குமே ஹைபிரிட்டுக்குமே நாத்தை பார்த்தோம்னா இந்த சைஸ் தெரியும் உங்களுக்கு. நல்ல பெரிய சைஸா நாத்து வந்து நல்ல தடிமனா இருக்கும். இதெல்லாம் வந்து ஹைபிரிட் கத்தரி, நல்ல வீரியம். இது வந்து நம்ம ட்ரிப்புல போடும்போது இன்னும் நல்ல வீரியத்தோட நல்லா வளரக்கூடியதா இருக்கும். இந்த நாத்தோட சைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் இதுல வந்து வெண்டில இது ஆண் செடிகள். அடுத்த ஸ்லைடு வந்து இது பெண்ணு. அப்ப அந்த கொஞ்சம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆண்ல இருக்கக்கூடிய மகரந்தத்தை கொண்டு வந்து இந்த பெண்ல வந்து நம்ம கிராஸ் பண்றோம். எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான். அந்த மகரந்த தூள் பெண்ணுல இருந்து நீக்கிட்டு வேற ஒரு ஆண்ல இருந்து கொண்டு வந்து நம்ம மகரந்த தூள் சேர்த்தோம்னா நமக்கு ஹைபிரிட் கிடைக்கும். அந்த ஹைபிரிட்ல இருக்கக்கூடிய இருக்கிற விதைகளை தான் நம்ம வந்து ஹைபிரிட் சீடை கொடுக்குறோம். அது இந்த மாதிரி பயிர்கள் வரும்போது இந்த விதைக்குன்னு இருக்கிறதுல ஏதாவது நோய் தாக்கப்பட்டோ இல்லை அதோட கேரக்டர் மாறுபட்டதா இருந்தால் அதை நம்ம நீக்கிடணும். அந்த மாதிரி செடிகள்லாம் வைக்கக்கூடாது. இப்படி பல ஆளுங்கள் இந்த மாதிரி உள்ள பழங்கள்ல இருந்து நம்ம விதைகள் எடுக்கக்கூடாது. அப்புறம் கலவன் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இந்த கலவன்னா என்னன்னா, இப்போ மற்ற எல்லாம் ஒரு உயரத்துல இருக்கு, இந்த ஒரு செடி மட்டும் ரொம்ப அதிகமான உயரத்துல இருக்கு. இப்படி ரொம்ப குட்டையாவும் இல்லாம ரொம்ப அதிகமாவும் இல்லாம உயரம் இருக்கக்கூடாது. இலைகள்ல மாறுபட்ட கலர் இருக்கக்கூடாது. பூவுலயும் மாறுபட்ட கலர் இல்லாம இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம கலவன் எடுக்கிறோம். இப்ப இதுல ஒரு கலவன் மட்டும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இந்த பூவுல வந்து கலர் தெரியுதுங்களா? ஒரு பூ மட்டும் சிவப்பு கலர்ல இருக்கு. இது வந்து அவரையில இந்த பாத்தீங்கன்னா எல்லா பூ வெள்ளையா இருக்கும், ஒண்ணு மட்டும் இந்த மாதிரி ஒரு பூ மட்டும் கூட கலர் வேரியேஷன் இருக்கு உங்களுக்கு. அந்த கிராசிங்னாலதான் இந்த கலவன் வருது. அதை நம்ம தகுந்த நேரத்துல பார்த்து எடுத்துட்டோம்னா நம்ம கலவன் அகற்றிடலாம். ஏன்னா ஒரு செடியை விட்டோம்னா கூட அதுல இருந்து ஒரு 100 விதை வரும். அடுத்த டைம் போகும்போது உங்களுக்கு 100 கலவன் ஆயிரும் ஒரு செடியை விட்டீங்கன்னா. அதனால வந்து பாக்குற நேரத்துல எல்லாம் ஒவ்வொன்றும் மாறுபட்டு இருக்கிறத நீங்க எடுத்துட்டீங்கன்னா நல்லது. அப்புறம் விதைக்குன்னு எடுக்கும்போது அந்த நல்ல தரமான பழங்களை தான் நம்ம விதைக்கு எடுக்கணும். நோய்வாய் தாக்கப்பட்டதோ அந்த வெடிச்சிருக்கிற பழங்கள்ல இருந்து விதை எடுத்தோம்னாலும் திரும்ப அடுத்த டைம் போடும்போது இந்த நோய் வந்து விதை மூலமா உங்களுக்கு பரவும். அதனாலதான் ஒவ்வொரு தடவை விதை நேர்த்தி பண்ணிட்டு நீங்க விதை வந்து விதைக்கணும். விதை நேர்த்தினால நம்ம அசோஸ்பயர்ல மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கார்பன் டசிம் விதை நேர்த்தி இதெல்லாம் பண்ணலாம். அதாவது பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி பண்ணி போட்டோம்னால இந்த மாதிரி நோய் தாக்குதல் இருக்காது. PK3 மிளகாய் இப்போ இங்க பெரியவளத்துல இருந்து ரிலீஸ் பண்ணது. அதுலயுமே தான் இந்த மாதிரி நல்ல மிளகாயில இருந்து நம்ம விதை உற்பத்தி பண்ணணும். இந்த மாதிரி நோய் வாய்ப்பை தாக்கப்பட்டதெல்லாம் தரம் பிரிக்கும் போது அதெல்லாம் கழிச்சிடணும் நம்ம.
இது வந்து கத்திரி. இது மாதிரி நல்ல மஞ்சள் கலர் ஆன பழங்கள்ல இருந்தும் அதுலேயும் நல்ல பழங்களாக இருந்து தனியாக செலக்ட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா கட் பண்ணி ஒரு நாள் முழுவதும் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் கொஞ்சம் நம்ம வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு ஒரு அமிலம் இருக்குது. அதுவும் கடைகளில் கமர்ஷியல் கிரேட்லேயே கிடைக்குது. அதை வந்து நம்ம 1 கிலோ பழங்களுக்கு 10 ml போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து ஒரு குச்சியை வச்சு இது கிளறிட்டே இருந்தோம்னா விதை தனியாக பழம் தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விதைகள்லேருந்து நம்ம வந்து விதைகளை சேகரிக்கலாம். இது மாதிரி பாவல் இதுலாம் எங்கேயாவது பழங்கள் ஒரு இடத்துல வந்து மஞ்சளாக ஆரம்பிக்கும் உடனே நம்ம அறுவடை பண்ணிடலாம். முழு காயும் மஞ்சள் ஆகிற வரையில் நம்ம விட தேவையில்லை. அப்படி விட்டோம்னா எல்லாம் வெடித்து விதைகள் கீழே விழுந்துடும். எங்கேயாவது ஒரு இடம் மஞ்சளாக கீழே இருந்து ஆகும், இல்லை இடையிலையும் ஆகும். அந்த மாதிரி மஞ்சள் ஆன உடனே நம்ம விதைகளுக்கு பழங்களை அறுவடை செய்து எடுத்துக்கலாம். இது வந்து கலவன் வேற ரகங்கள். அடுத்து இந்த அறுவடை உங்களுக்கு தெரியும், நல்லா பழுத்த பழங்களை மட்டும் அறுவடை விதைகளுக்கு எடுக்கும்போது பழுத்ததுலேருந்து அறுவடை பண்ணுறோம். இது மாதிரி வெண்டிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மயிலிறையும் ஒரு அப்படியே இந்த முடி மாதிரி லைட்டாக வெடிச்சிருக்கும். அந்த டயத்தில் நம்ம எடுத்தோம்னா விதைக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பயிர்லேயே வந்து முட்டை விடுறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம முன்னாடியே காய் எடுத்து வச்சுட்டு காய வச்சு அதுலேருந்து விதைகள் எடுத்தோம்னா அது நல்லா தரமானதாக இருக்காது. பயிர்லேயே வந்து நல்லா காய வச்சு அந்த விதைகள் எடுக்கணும். அதே சமயத்தில் இது வெடிக்காமலும் இருக்கணும். இந்த காய் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை பண்ணணும். இதெல்லாம் வந்து வெடிச்சிருச்சு, இதெல்லாம் வந்து தகுந்தது கிடையாது. இது மாதிரி வெங்காயம் பார்த்தீங்கன்னாலும் இந்த அதோட பூ வந்து அப்படி வெடிச்சு அந்த ஒரு கருப்பு கலர்ல விதைகள் வெளியே தெரியும். ஒரு 10% விதைகள் வெளியே தெரியும் போது நம்ம அறுவடை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அது இது மாதிரி அறுவடை செஞ்சு அப்புறம் நம்ம காய வச்சு அதுக்கப்புறம் பிறகு நம்ம வந்து அதுல இருந்து விதைகளை தனியா பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை எப்பயுமே காய்கறி பயிரில் ஒரே தடவை அறுவடை செய்ய முடியாது. 4-5 டைமாவது பண்ண வேண்டியிருக்கும். உடலை இதெல்லாம் வந்து இந்த கலர் மாறும்போது நீங்க எடுத்தீங்கன்னா விதைக்கு வந்து மிகவும் தகுந்தது. இது வந்து எங்கள் PKM குடலை எங்கள் இதில் ரிலீஸ் பண்ணது. இந்த கல்லூரியில் நல்ல நீளமாக இருக்கும். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான். அந்த எங்கேயாவது ஒரு பகுதி மஞ்சள் ஆனோன்னா நம்ம வந்து விதைக்கு எடுத்துக்கலாம். இதில் விதைகள்லாம் எப்படி பிரிக்கிறாங்கிறது பாருங்க. நம்ம காயை நம்ம உடைச்சி அதுலேருந்து விதைகள் எடுத்து தண்ணி விட்டு ஒரு என்ன சொல்ல அந்த களத்தில் கூட வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே அந்த விதைகளை நல்லா பிரித்து எடுத்துடலாம். தேய்ச்சி எடுத்துட்டு அப்புறம் தண்ணி வச்சு கழுவிடலாம். ஒவ்வொன்றுத்துலையும் எப்படி விதைக்காக பண்றது. நீங்க வந்து உங்க வயலை போட்டிருந்தாலும் ஒரு பகுதியை மட்டும் கூட நீங்க விதைக்காக நீங்க விட்டுறலாம். அந்த பீர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கீழே நுனியில ஒரு ஓட்டை போட்டீங்கன்னா எல்லா விதைகளும் வெளியில வந்துடும். இது வந்து கோ2ங்கிற ஒரு பூசணி. இதுவும் இப்போ நம்மகிட்ட இருக்கு விதைகள். தக்காளி, இது வந்து PKM தக்காளி. இது மாதிரி சிமெண்ட் தொட்டியில மிதிச்சு விட்டு ஒரு நாள் முழுவதும் விட்டுருவோம். அடுத்த நாள் காலையில அதை தொலி மட்டும் மேலே மிதக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு அடியில தங்கியிருக்கிற விதைகளை மட்டும் கழுவி எடுத்து அது கூட இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்ங்கிறத வந்து 1 கிலோ விதைக்கு 2 ml 2 to 3 ml போட்டோம்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அதே மாதிரி நல்ல கலர் வரும். கலர் வந்து நல்ல பிரைட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் ஏதாவது பூச்சி பூஞ்சா நோய் தாக்குதல் விதைகள் இருந்ததுனால அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து எல்லாத்தையும் கழுவி எடுத்துரும். ஸோ பூச்சி நோய் தாக்காத விதைகளாக நமக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கு மெஷின் கூட இருக்கு. தக்காளி உடைச்சி அதுலேருந்து விதை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு மெஷின் வந்து 30,000. 1 மணி நேரத்தில் நம்ம 1 டன் விதைகளை போட்டு 1 டன் பழங்கள்ல இருந்து விதைகளை எடுத்துடலாம். கத்திரி அதே மாதிரி தான். தக்காளி எப்படி செய்யறோமோ அதே மாதிரி ஒரு நைட் ஃபுல்லா விட்டுட்டு தண்ணியில அடுத்த நாள் காலையில இந்த தொலியை மட்டும் எடுத்துட்டு அடியில தங்கி இருக்கிற விதைகள் எடுத்து திரும்ப அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துல வச்சு ட்ரீட் பண்ணி நம்ம விதைகளை தனியாக எடுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து தக்காளி உடைக்கிற மிஷின். இதை விட அட்வான்ஸ் இன்னொரு மிஷின் வந்திருக்கு.
இந்த இதுதான் வந்து தக்காளி உடைச்சும் நீங்கள் மேலே தக்காளி போட்டிங்கன்னா விதைகள் தனியாகவும் இந்த தொலி தனியாகவும் வந்துடும். அந்த விதைகளை மட்டும் நீங்கள் கழுவி எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். நம்ம இது வந்து இந்தோ அமெரிக்கனுங்கிற ப்ரைவேட் கம்பெனியில் அவங்களும் இப்படி தான் தக்காளியை உடைச்சி விதைகளை எடுத்து அதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் பூஞ்சான கொல்லி மருந்தோட கலந்து அதுக்கப்புறம் பேக்கெட் பண்ணுறாங்க. இது வெண்டியை வந்து உடைச்சி விதையை தனியாக பிடிக்கிற மிஷினு. இது வந்து கத்திரி உடைச்சு. இதே போல வந்து நம்ம இப்போ வந்து இங்கே பார்த்தோம், இதை மலை பயிர்கள்லையும் வந்து விதை உற்பத்தி பண்ணுறாங்க. இது வந்து காலிஃப்ளவரில் வந்து இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனி. எங்களோட கல்லூரி ஒன்று ஊட்டியில் இருக்குது, அங்கேயும் வந்து காலிஃப்ளவர், கேரட்டு, முள்ளங்கி இதெல்லாம் வந்து விதை உற்பத்தி செய்யப்படுது. இந்த காலிஃப்ளவரோட விதைகள், இது முள்ளங்கி. இந்த முள்ளங்கியோட காய் இந்த காயிலிருந்து சிவப்பு கலர்ல விதைகள் வரும். இது வந்து கேரட்டு. இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அந்த சீதோஷ்ண நிலை வேணும். அந்த குளிர் இருந்தால் தான் பூக்கள் வந்து இது பண்ணும். இப்போ ஒரு சில ரகங்கள் இருக்கு கேரட்ல. அது வந்து இப்போ நம்ம இடங்கள்ல இங்கே பெரியவங்கள நம்ம கண்டிஷனுக்கே பூத்து விதை வருது. அதுலேயும் நாங்கள் விதை எடுத்திருக்கோம். நம்ம கண்டிஷனுக்கே வரக்கூடிய ரகங்களும் இப்போ இருக்கு. இது வந்து கேரட் விதைகள். இந்த விதை எப்படி காய வைக்கிறதுன்ட்டு இது மாதிரி விதையை பிரித்து எடுத்த உடனே இந்த மாதிரி ரேக்கரில் வச்சு ஃபேன் போட்டு காய வைக்கலாம். முதல்ல நிழலில் தான் காய வைக்கணும். 1-2 நாள் முதல்ல நிழலில் காய வச்சதுக்கு அப்புறமே தான் நம்ம வந்து வெயிலில் உலர்த்தணும். வெயிலில் காய வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா 12 to 3 மணி நேரம், அந்த 3 மணி வரையில் உள்ள வெயிலை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா புற ஊதா கதிர்கள் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால விதைகளோட அந்த ரொம்ப நாள் சேமித்து வைக்கக்கூடிய தன்மை வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால வந்து முக்கியமாக நம்ம வந்து அந்த புற ஊதா கதிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் விதைகளை காய வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பிரிச்சு விதையெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது கல், மண், ஜூஸு, வேறு ரகங்கள் மிக்ஸ் ஆகிருந்தால் அதை பிரிக்கிறதுக்கு உண்டான கருவி. நல்ல விதைகளை மட்டும் தனியாக பிரிக்கும். ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். அது மாதிரி பிரித்த விதைகளை கடைசியில் பூஞ்சான கொல்லி மருந்தோட ட்ரீட் பண்ணி பேக் பண்ணிடணும். விதைகளை வந்து எல்லாமே மெஷின் வழியாக தான் நம்ம பண்ணணும். சீடை ட்ரீட் பண்ணி பேக்கிங். ஒரு சில இது ஹைபிரிட் விதைகள்லாம் வந்து நம்பர் படி கவுண்ட் பண்ணும். ஒரு பேக்கெட் 100 விதைனா 100 விதைகள் எண்ணி கவுண்ட் பண்ணக்கூடிய மிஷின்களும் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விதையுமே வந்து ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நாங்களே வந்து ஈவன் நம்ம செடி முருங்கை வந்து ரகம் தான், அதில் ஒரு விதை வந்து ₹1 கணக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து எண்ணிக்கையில் வந்து விற்கிற அளவுக்கு வீரிய ஒட்டு ரகங்கள் எல்லாமே எண்ணிக்கைகள் ஆகிடுச்சு. இப்போ கிராம் கணக்கில் விற்கிறதுல இருந்து இப்போ எண்ணிக்கை கணக்கில் விற்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை வெயிட் வச்சு நம்ம பேக் பண்ணலாம். இல்லை நம்பர் ஆஃப் எத்தனை விதைகள் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணலாம். இப்போ நம்ம எங்கள் கல்லூரியில் வந்து காய்கறி விதைகள் எல்லாமே உற்பத்தி செய்யப்படுகிறது. முக்கியமாக பிரீடரும் உண்மை நில விதைகளும் உற்பத்தி செய்யப்படுகிறது. தக்காளி, இப்போ எங்ககிட்ட வந்து தக்காளி இருக்கு, செடி முருங்கை விதைகள் இருக்கு, அப்புறம் பீர்க்கு, புடலை, இந்த மாதிரி விதைகள் இருக்கு. அது இல்லாமல் எங்கள் மேடம் சொன்ன மாதிரி இந்த ஒரு விதை விநியோகிக்கும் கருவி ஒன்று இருக்கு. அதில் ஒரு பாக்கெட் ₹10. அதில் வந்து எல்லா வித காய்கறி விதைகளும் இருக்கு. ஈவன் தக்காளி, மிளகாயில் ஹைபிரிட் விதைகளும் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட விதைகளை வந்து நீங்கள் அப்புறம் இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இதை வாங்கிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. விளக்கிக்குரிய டாக்டர் கீதாராணி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். விவசாயிகள் அனைவரும் நன்றாக கவனிக்கணும். ஏன்னா வந்து இப்ப நீங்க விதை கடையில போய் விதை வாங்குறோம். சிவம், தகவல் சிவம், லட்சுமி, யூஎஸ் அக்ரி அப்படி மாதிரி நிறைய விதைகள் வாங்குறோம். அந்த விதைகள்லாம் யார் உற்பத்தி பண்றது? உங்களை மாதிரி சாதாரண, அதாவது உங்களை விட படிப்பறிவே இல்லாத விவசாயி நிறைய பேர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவங்க உற்பத்தி பண்றாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாது. அவங்க உற்பத்தி பண்ற விதையத்தை அந்த கம்பெனிக்காரங்க வாங்கி இது மாதிரி மிஷின்ல போட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நல்லா பேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த விவசாயிகளுக்கு என்ன தெரியும்னா விதைகளை எப்படி உற்பத்தி பண்ணுங்கிற டெக்னிக் வந்து கிளியரா தெரியும்.
அதாவது ஆண் செடி எது, பெண் செடி எது, ஆண் பூ எப்படி, பெண் பூ எப்படி, ஆண் பூவை எப்படி கிராஸ் பண்ணணும், ஆண் பூவில் எப்படி மறக்கத்தன்மை நீக்கணும், பெண் பூவில் எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் வந்து அவங்க கிளீனாக தெரியும், அழகா புரிஞ்சுக்காங்க. ஈவன் இப்ப நம்ம ராசி சீட்ஸ்ல இருந்து சேலம் ஏரியாவில் பண்றதுன்னா பருத்தி விதைகள் வர்றது கூடமே அங்க இருக்க விவசாயிகள், நம்ம விவசாயிகள் அந்த விதைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஏரியாவுக்குள்ள அந்த மாதிரி கம்பெனிக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அவங்களுக்கு அதாவது சாதாரண தக்காளி விலை வந்து ஒரு கிலோ வந்து 5 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா அந்த விதை உற்பத்தி பண்ற தக்காளி வந்து 15 ரூபாய்க்கு எடுப்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்கம் வருமானம்லாம் கூடும். ஆனால் விவசாயி இந்த விதை உற்பத்தி சம்பந்தம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்மகிட்ட அதனால அந்த மாதிரி நாலேஜ் இல்லைங்கிறதுனால தான் அது மாதிரி கம்பெனிக்காரங்களாம் வர மாட்டேங்கிறான். அதனால வந்து கருத்தர்களை வந்து எல்லா விஷயங்களும் கவனமாக இருக்கிற மாதிரி கற்றுக்குங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம காய்கறி பயிர்களில் ஏற்படும் நோய்கள் சம்பந்தமாக தீர்வுகளுக்கு விளக்கத்தோடு வருகிறார் முனைவர் ஷீலா மேடம் அவர்கள். அவர்கள் வருக என்று அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஷீலா. நான் பயிர் நோயியல் துறையில வந்து பணிபுரிந்து வருகிறேன். இப்ப பயிர்ல வந்து பூச்சி நோய்கள் ரெண்டுமே வந்து ரொம்ப பிரச்சனை. இப்ப பூச்சி எது நோய் எது அப்படிங்கறத நம்ம வந்து முதல்ல அடையாளப்படுத்த தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எப்படி பாதுகாப்பு செய்யலாம் அப்படிங்கிறது. முக்கியமா சொல்ல போனா பூச்சிக்கு நோய்க்கு வித்தியாசம் என்னன்னா, பூச்சின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு புழு இருக்கலாம், முட்டை இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா இலையில ஓட்டை அல்லது கடிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி அது மாதிரி தண்டு பகுதியில வந்து புழுக்கள் இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து புழு இருக்குது பூச்சி இருக்குதுங்கிற கண்டுபிடிக்கலாம். ஆனா நோய் வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர், சரிங்களா? நோய் வந்து உண்டாக்கக்கூடிய கிருமி கண்ணுக்கு தெரியாதது. அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லுவோம். அதாவது நுண்ணுயிர். அந்த நுண்ணுயிர்ல நம்ம வந்து கண்ணால பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம வந்து நோய் கிருமிகளை வந்து கண்டுக்க முடியல. இப்ப எப்படி நமக்கு வந்து சளி காய்ச்சல் மற்ற வைரஸ் நோய்கள்லாம் வரும்போது அந்த கிருமிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா பிளட்டை டெஸ்ட்டுக்கு கொண்டு கொடுக்கும்போது அந்த ரத்த சோதனையில வந்து எந்த கிருமி எந்த அளவு இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரிதான் இதுலயும். ஆனா அதுக்காக நம்ம எல்லாத்தையும் எடுத்து போய் நீங்களும் விஞ்ஞானிகள் மாதிரி ஆராய்ச்சி பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு ஜெனரலா அதை பொதுவாக ஒரு நோயினா எப்படி இருக்கும், அந்த நோயோட அறிகுறி என்ன அப்படிங்கறத நான் இங்க கொஞ்சம் படங்கள் காமிக்கிறேன். அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். இப்ப முக்கியமான நோய்கள் எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம வந்து விதையை வந்து கொண்டு போடுறோம் இல்லையா, விதை போட்டதுல இருந்து காய் வந்து காய்ச்சி புடுங்க வரையும் பல நோய்கள் வருது. இதுல வந்து அந்த இளம் பருவத்தில் வரக்கூடிய நோய்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்றல்கள் நோய் வரும், அப்புறம் கழுத்தல்கள் நோய் ஒன்று வரும், அடுத்து வேரல்கள் நோய், அடுத்து வாடல் நோய். இந்த நோய்கள் எல்லாம் வந்து மண்ணின் மூலமாக பரவக்கூடியது. அதாவது விதை மற்றும் மண், சரியா? அதனால விதையையும் நம்ம வந்து பாதுகாப்பா பார்க்கணும், மண்ணிலையும் வந்து நம்ம வந்து ஏதாவது பாதுகாப்பு முறைகள் செய்யணும். இதுதான் அந்த நோய்கள். அடுத்து வந்து இலை வழியாக பரவுற நோய்கள். இந்த இலை வழியாக வர்ற நோய்கள் வந்து முக்கியமா காற்றுல வந்து இந்த கிருமிகள் நிறைஞ்சிருக்கும். அப்ப காற்றுல அந்த கிருமிகள் நிறைஞ்சிருக்கும் போது அந்த கால சூழ்நிலைகள் வந்து இந்த மாதிரி மேகமூட்டமான கால சூழ்நிலைகள் இல்ல மழை சாரல் பனி அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காற்றுள்ள கிருமிகள் அந்த இலை வழியாக உள்ள போய் தாக்குது. அப்ப அந்த மாதிரி இலையில என்னென்ன உண்டாக்குன்னு சொன்னா இலை புள்ளி, அப்புறம் இலை கருகள், நெக்ஸ்ட் அப்புறம் அதே மாதிரி சாம்பல் நோய் இருக்கு. அப்புறம் அடுத்து அடிச்சாம்பல் நோய் வரும். அப்புறம் ஆந்த்ராக்னோஸ்ங்கிற ஒரு பறவை கண் நோய். அப்புறம் வந்து பழத்துல வந்து பாத்தீங்கன்னா பழ அழுகல் நோய். இது வந்து எல்லா பழத்திலயுமே காயில வந்து அழுகல் நோய் வரும். முக்கியமா மிளகாயில இந்த அழுகல் நோய் வந்து மிக அதிகமாக காணப்படுது. இது எல்லாமே பூஞ்சான நோய்கள். நான் இதுவரை சொன்னது எல்லாமே பூஞ்சான நோய்கள். இனி அப்புறம் வந்து வெங்காயத்துல மட்டும் முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 வகை நோய்கள் காணப்படும். அடிக்கால் அழுகல் நோய், அப்புறம் கரிப்பூட்டை நோய், ஒண்ணு ஊதா கொப்பள நோய். இன்னும் நிறைய இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதிகமா சொன்னா அதை வந்து ஞாபகம் வைக்க முடியாதுங்கிறதுனால குறைவா எடுத்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வந்து இது போல பூஞ்சான நோய்கள். அதுக்கு அடுத்ததா பூஞ்சானத்துக்கு அடுத்தது ஒரு சிறப்பு பங்கு வகிக்கிறது இந்த பாக்டீரியா. இந்த பாக்டீரியா வந்து ரொம்ப வேகமா பரவக்கூடியது. ஒரு இலையில ஒரு பாக்டீரியா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு அடுத்த நிமிஷம் அது வந்து 2ஆ இதாகும், பெருகிறது. இதுக்கு வந்து இனப்பெருக்கம் ரொம்ப வேகம். அப்புறம் 2 வந்து 4 ஆகும், 4 8 ஆகும். அந்த மாதிரி வேகமா வந்து பரவக்கூடியது இந்த பாக்டீரியா நோய்கள். அதுக்கு அடுத்து வந்து வைரஸ் நச்சுயிரி நோய்கள். இந்த நச்சுயிரி நோய்கள் வந்து தக்காளி, மிளகாய், வெண்டை எல்லாத்துலயுமே அதிகமாக காணப்படுது. முக்கியமா தக்காளி எடுத்துட்டு தக்காளியில தேமல் நோய் இருக்கு, புள்ளி வாடல் நோய் இருக்குது. அப்புறம் வந்து அதுல வந்து இந்த முடிச்சு மாதிரி உள்ள நோய்களும் இருக்குது. அப்புறம் வெண்டையில எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள் தேமல் நோய் இருக்கு, அந்த மஞ்சள் நரம்பு தேமல் நோய் இருக்குது. மிளகாயே அதே மாதிரி இலை சுருள், இலை கருகள், இந்த மாதிரி எல்லா நோய்களும் இருக்குது. இப்ப இந்த நோய்கள்லாம் நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம்.
இப்போ இதுதான் வந்து நாச்சல்கள் நோய். அதாவது நம்ம விதை எடுத்து நாச்சங்கால் நம்ம தான் போடுறோம். நாச்சங்கால்ல போடும்போது விதை வந்து முளைச்சு வெளியே வரணும் இல்லையா? ஆனா வெளியே வர்றதை தடுக்கிறதுக்கு தான் இந்த பூஞ்சானம் வந்து இது பண்ணுது. இப்போ இதுல 2 பருவத்துல நோய் கிருமி உண்டாக்கும். ஒண்ணு வந்து அந்த விதை வந்து உள்ள மண்ணுக்குள்ள இருக்கும் போதே அழுகலை உண்டாக்கிறோம். அப்ப நாத்து வெளியே வராது. 2வது இப்படி நாத்து வெளியே வந்த பிறகு அந்த நாத்தை வந்து அந்த கழுத்து பகுதியில் அது தாக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கழுத்து பகுதி அப்படியே சிதைஞ்சு போய் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அப்படியே சிதைஞ்சு போன மாதிரி இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட், அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லா பாதிக்கப்பட்டு அப்படியே வந்து அந்த நாச்சுகள் வந்து கீழே விழுந்துடும், சாஞ்சிடும். அது நாச்சங்கள்ல வந்து அதிகமா காணலாம். அடுத்து இப்ப